நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவின் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்றைய தினம் நம்முடைய கமலாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக அதனுடைய மிக முக்கியமான பிரிவான அமைப்பு சாரா தொழில் பிரிவை மாவட்ட மண்டல அளவுகளில் தொழிலாளர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களை அதிக அளவில் இணைத்து அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் பதிவு செய்து அவர்கள் அந்த பயன்களை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கோடு கூட இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 3 மாதங்களில் 5 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள், அது இலவச வீடு கட்டி தரக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் செய்து கொடுக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்களையும் ஏழை எளிய அமைப்பு சாரா மக்களிடத்தில் அவர்கள் அந்த பயனை அடையக்கூடிய அளவில் எங்களுடைய பொறுப்பாளர்கள் மண்டல அளவில் மாவட்ட அளவில் களத்தில் இறங்கி அவர்களுக்கெல்லாம் இந்த நல உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய பணியை செய்வதென்று முடிவு செய்திருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த அமைப்பு சாரா பிரிவு என்பது தொழிலாளர்கள் 92% ஒட்டுமொத்த தொழிலாளர்களில் 92% தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தொழிலாளர்களை எல்லாம் நாம் நம்முடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இணைத்து ஆட்டோ பிரிவாக ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கலாம், டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கலாம், அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பது என்று சொல்லி அந்த பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. புதுசு ஒன்றும் கிடையாது. அதனுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில துணைத் தலைவர்கள் நம் மரியாதைக்குரிய பால் கனகராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய டால்பின் ஸ்ரீதர்ஜி அவர்கள், எங்களுடைய எல்லா பிரிவுகளும் அனைத்து பிரிவுகளுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய KT ராகவன்ஜி அவர்கள், அது மாதிரி ராஜஸ்தானிலிருந்து அமைச்சர் அவர்கள், இவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மீனாட்சி நித்யசுந்தர் அவர்கள் எல்லாருமே எங்களுடைய நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க. 67 மாவட்டங்களிலிருந்து நம்முடைய கட்சி மாவட்டம் 67, இந்த 67 மாவட்டங்களிலிருந்தும் இன்றைக்கு பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்கள் இந்த பணியை கீழ்மட்ட அளவில் கொண்டு செல்வதோடு கூட ஒரு பிரமாண்டமான தொழிலாளர்களுடைய ஒரு மாநாட்டை கோவையில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய பிரமாண்டமான ஒரு தொழிலாளர் மாநாட்டை 2 மாதங்களில் ஒருங்கிணைப்பது என்று சொல்லி முடிவு செய்தது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.